அன்பு நான்காமின் உள்ளங்களே, விவிலியம் என்று சொல்லப்படுகிற கிறித்துவ வேதாகமமாகிய பைபிளின் இன்றைய வகுப்பு. லூக்காவிலே இயேசுபிரான் கூறிய அந்த அகம்புறம் என்ற இரண்டு கொடுத்திருக்கிறானே கடவுள், புற சுத்தத்தையே பெரிதுபடுத்தி பேசுகிறீர்களே, அகத்திலே பொல்லாங்க நிறைந்திருக்கிறீர்களே என்று பரிசேயர்கள், சதிசேயர்கள், வேதபாரகர்கள் என்கின்ற அந்த யூத பிராமணர்களை பார்த்து அவர் கேட்டதை நான் இங்கு தொடர்ந்து பல வாரங்களாக எடுத்துக்கொண்டு நடத்தி கொண்டு வருகிறேன். அவர்களே தான் இந்த பிராமணர்கள். இப்பொழுது இங்கு சமண பிராமணர்கள், பௌத்த பிராமணர்கள் இருந்து இப்பொழுது இந்து பிராமணர்கள் என்று சொல்லி கொண்டு இருப்பவர்களும், இங்கிருந்து கிறித்துவ சமயத்திற்கு தாவிக்கொண்டு கிறித்துவ பிராமின் கிறிஸ்டியன்ஸ், அவர் முஸ்லீம் இஸ்லாத்திற்கு சாவிக்கொண்டு ஆர்த்தடாக்ஸ் முஸ்லீம் என்றெல்லாம் சொல்லிக்கொண்டு இருக்கிற இந்த மொத்த இனமும் இவர்கள் அனைவரும் ஒரே இனத்தை சேர்ந்தவர்களே. அதனால் ஒரே விதமான குண மாறுபாடுகளை கொண்டவர்கள். அதனால் நான் சொல்லுகின்ற இந்த இயேசுபிரானுடைய உபதேசம் அனைத்து சமயங்களுக்கும் பொருந்தும். அனைத்து சமயங்களிலும் உள்ளே நுழைந்து தங்களை ஆர்த்தடாக்ஸ் என்று தங்களை சொல்லிக்கொண்டு தங்களை உயர்வாகவும் அதன் மூலமாக மற்றவர்களை மறைமுகமாக மட்டமாகவும் எண்ணுகின்ற, நடத்துகின்ற, பேசுகின்ற, வாழுகின்ற அந்த கொடுமையிலிருந்து நீங்கள் உங்களை விடுவித்துக் கொள்வதற்காக தான் இவ்வளவும் சொல்லுகிறேன். ஏனென்றால் ஒரு சமயம் என்பது ஒரு மனிதன் எப்படி வாழ்ந்தால் அவன் தன்னுடைய குற்றங்களை களைந்து நல்லவனாகவும் அதற்கு பிறகு மேலும் அவன் தூய்மையான பரிசுத்தமானவனாகவும் ஆகி வையத்துள் வாழ்வாங்க வாழ்ந்து பிறகு அவன் இறந்த பிறகு மறுமை என்கின்ற அந்த மறு உலகத்திலே அவன் பெரிய நிலைகளிலே வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படுகின்ற நிலைக்கு அவனை உயர்த்துவதற்காக வந்தவை தான் அனைத்து சமயங்களுமே. ஆனால் அத்தனை சமயங்களுமே எங்கே கோட்டை விடுகின்றன என்றால், ரிச்சுவல்ஸ் என்கின்ற சடங்கு சம்பிரதாயங்களை உள்வாங்கிக் கொண்டு அதை செய்பவர்களாக பிராமணர்களை உள்ளே அனுமதித்து கொண்டு அதன் மூலமாக காலப்போக்கிலே அவை கெட்டு அழிந்து விடுகின்றன. இந்த கெடுப்பது யார், அழிப்பது யார் என்றால் இவர்கள்தான் பிராமணர்கள். எப்படி கெடுக்கிறார்கள், அழிக்கிறார்கள் என்பதைத்தான் நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். இதை புறச்சடங்குகள், புற சடங்கு சம்பிரதாயங்கள், புற சுத்தங்கள், இவைகளை மிகைப்படுத்தி அதை செய்து காட்டி அதை தாங்கள் உயர்வானவர்கள் என்று மற்றவர்கள் எண்ண வைப்பது இவருடைய முதல் யுக்தி. அதன் பிறகு மற்றவனும் அதையே செய்தால் அவன் நமக்கு சமமாக அவனும் உயர்வாக வந்து விடுவான் என்ற கெட்ட எண்ணத்தின் காரணமாக அவனுக்கு அதெல்லாம் சொல்லித்தராமல் அப்பொழுதுதான் அவன் மட்டமாக இருப்பான், நம்ம வசதியாக நினைப்பான் என்ற அந்த கெட்ட எண்ணத்தின் பார்ப்பட்டு இவர்கள் அதை சொல்லித்தராமல் அங்கிருந்து தான் கற்றார்கள். இப்போ எப்படி ராமர் கிருஷ்ணர்லாம் நான் பிராமின், ஆனால் அவங்கள வச்சே இவன் பிராமணன் வசதி, நான் பிராமணன் நான் இங்கேன்னு சொல்கிற அளவுக்கு இருக்கிறான் என்று பாருங்கள். அதுதான் அவருடைய கெட்ட எண்ணம். அதே போல் ஆதி சமயத்தில் எங்கு நுழைந்தாலும், யூதம், சமணம், பௌத்தம், இந்து சமயம் எங்கு நுழைந்தாலும் இவர்கள் இதே தான் செய்வார்கள். அப்படி செய்வதனால் விளையும் கேடு என்ன என்றால், அந்த ஆதி சமயத்திலே இவர்கள் நுழைவதற்கு முன்னால் அந்த சமயம் என்பது அந்த மக்களை நெறிப்படுத்துவதற்காக ஏராளமான திருவிளையாடல்களையும் கடவுள் இருப்பதை நிரூபணங்களையும் கொண்டு அற்புதமாக வளர்த்து கொண்டு வரும். இவன் வெளியிலிருந்து இவன் நுழைந்த பிறகு இந்த விளையாட்டை விளையாட ஆரம்பிப்பான். அந்த நேரம்தான் அந்த ஆன்மீகத்தின் மௌன காலம், த சைலண்ட் பீரியட் ஆஃப் ஸ்பிரிச்சுவலிசம் இவர்களுக்கு உதவி செய்யும். அதனால் பெரிய மகான்கள் தோன்றி இவர்களை கண்டிக்க முடியாத அளவுக்கு இருக்கும். சிறிய சிறிய எதிர்ப்புகளை எல்லாம், சிறு சிறு ஞானியர்களை எல்லாம் கூட கொலை செய்து விடுவார்கள், அழித்து விடுவார்கள். ஒன்று இவர்கள் சொல்வதை கேட்க வேண்டும், அப்படின்லாம் அவர்கள் துரோகம் செய்கிறார்கள், கடவுளின் துரோகி என்றெல்லாம் பச்சையாக துணிச்சலாக பழி போடுவான் பிராமணன். இப்போ எனக்கு போடுகிற பதிவெல்லாம் பார்க்கும்போது புரிகிறது, துணிச்சலாக பழி போடும். அது நம்ம சொல்கிறது உண்மையா பொய்யா, ஒருவேளை இவர் உயர்ந்தவராக இருந்தால் நாம் இவ்வளோ இந்த மாதிரி பழி போட்டால் அதனுடைய தண்டனையாக நமக்கு பெரிய தண்டனை கிடைக்குமே, அந்த அச்சலம் சிறிதும் இல்லாதவன். அது பிறகு சென்ட் பீட்டராக நான் இருந்தபொழுது எழுதிய அந்த புதிய ஏற்பாடில் பாருங்கள், அப்போவே அதை சொல்லியிருக்கிறேன். அந்த இடத்துல இவர்கள் துணிகரக்காரர்கள்னு ஒரு வரி இருக்கும். ஆகா, அப்போவே இதை சொன்னது இப்போவும் அப்படித்தான் இருக்கிறது. அதனால தான் இவர்கள் மாறமாட்டார்கள் என்ற
தீர்மானத்துக்கு நான் இப்பொழுது வந்திருக்கிறேன். இவர்களை திருத்த முடியாது, இவர்களை திருத்துவதோ மாற்றுவதோ என் வேலை அல்ல என்ற அந்த முடிவிற்கு வந்து அன்பு நான்காமின் உள்ளங்கள் என்று ஆரம்பிக்கிறேன். ஏனென்றால் அது நான்காமின் என்று நான் சொல்வது ஆதி சமய யூத மக்கள், ஆதி சமய சமணம், ஆதி சமய பௌத்த மக்கள், இவர்கள் ஆதி வைணவர்கள், அந்த ஆதி மக்களைத்தான் நான் குறிப்பிடுகிறேன் நான்காமின் என்று. அப்போது அந்த சமயம் என்பது மிகவும் பாடுபட்டு தான் அதை உருவாக்கி கொண்டு வருகிறது. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மோசப்பட்ட அவஸ்தையெல்லாம் பார்த்தீங்கன்னா சாதாரண விஷயம் அல்ல. அதே போல் டேவிட் முதற்கொண்டு, அதே போல் எலியா எல்லாம் இன்னும் நிறைய இருக்கும். அது அவங்க படாத பாடுபட்டு அதை உருவாக்கி. இங்கே வந்து 63 நாயன்மார்கள் செத்து சுண்ணாம்பாய் தான் சைவத்தை வளர்த்திருப்பார்கள். விபூதி அணிந்தால் போதும், சிவனடியார் வேடம் தெரித்தால் போதும், அவன் எதிரி வேணுன்ட்டு பொய்யா வேடம் தெரித்து நம்ம கொள்றான்னு தெரிஞ்சு அதற்கு பலியாகி சாகிறவர்கள் தான் மெய்ப்பொருள் நாயனார் போன்றவர்கள் எல்லாம். அந்த அளவிற்கு செத்து சுண்ணாம்பாயை வளர்க்கிற அந்த மதத்தில் எல்லா மதமும் செய்கின்ற ஒரே தவறு தான் இப்பொழுது நான் கண்டுபிடித்தேன். எல்லா சமயம் செய்கிறவங்க ஒரே தவறு ரிச்சுவல்ஸ் கண்டுபிடித்து சடங்கு சம்பிரதாயங்கள். ஏன்னா ஒரு வழி கிடையாது. மக்களை அதில் இழுக்கும்போது அவங்களுக்கு கல்யாணம் காட்சி ஆகணும், ஒரு நல்லது பொழுது நடக்கணும். அப்போ தானாகவே சடங்குகள் செய்து ஆகணும் அவன். அப்போது இந்த பிராமணன் அதில் நுழையும் போது இவர்களை பற்றிய எச்சரிக்கை ரொம்ப கொஞ்சமாக தான் கொடுத்துருக்குறாங்க. திருமூலர் அளவிற்கு யாரும் கொடுத்ததில்லை. 3000 ஆண்டுகள் முன்னாலேயே துல்லியமாக கொடுக்குறாரு இவர்களை பற்றி. ஆனால் அதை பற்றி கவலைப்படல, கேர் பண்ணல. அவரை நிரூபிக்கிறதுனா அழிஞ்சானுங்க பொழுது நான் நினச்சேன். அந்த அரச குலம் ஏன் அழிஞ்சது, திருமூல நிரூபிக்க அழிஞ்சானுங்க பொழுது. இங்கே மட்டும் இல்லை, அங்கெல்லாமும் அழிஞ்சு போச்சு. யூத அரசர்கள் இன்றைக்கி எங்கே இருக்கிறான்? இல்லவே இல்லை. இவர்களை நுழைத்தால், இவர்கள் ஆதரவு தந்தால் அந்த அரச குலம் அழியும் என்பதே உண்மை. அங்கே யூத அரசர்கள் இப்போ காட்டுங்க பார்ப்போம். காணும். ஒன்று கிறிஸ்துவ அரசர் குடும்பம் இருக்கும், இல்லைன்னா முஸ்லீம் அரச குடும்பம் இருக்கும். யூத அரச குடும்பங்களால் பார்க்கவே முடியாது. என்ன அழிஞ்சிடும் இவங்களை உள்ளே விட்டாலும். இங்கே பாரு, இந்து இதில் ஏதோ காரணம் வச்சு அழிஞ்சிடும். ஏன்னா அதை தான் திருமூலர் சொன்னார். பார்ப்பனர்களே கருவறைப்பு செய்விட்டால் வேந்தர்கள் அழியும். ஒரு வரி தான் எப்படி நிற்கிது பாரு. அதுக்கு என்ன அவர் திருமூலர் மடம், திருமூலர் பீடம், திருமூலர் பீடாதிபதி இதெல்லாம் வச்சா கொண்டு வந்தார். எப்படி சுயமாக ஆற்றலில் நிற்கிது பாரு. அது என்றால் அதான் உண்மையின் வலிமை, உண்மையினுடைய ஆற்றல். அப்போ இந்த எல்லாருமே இந்த சடங்கு சம்பிரதாயத்தில் உள்ள நுழைய விட்டோன்னா அது மூலமாக உள்ள நுழைந்து அது மூலமாக தன்னை உயர்வாக காட்டி கொண்டால்தான் தன்னை கூடுவாங்க அந்த சடங்கு. ஏற்கனவே சடங்கு சமுதாயம் செய்து வைக்கிற ஆதி சமயத்து சடங்கர்கள் இருப்பாங்க. ஆனால் இவன் பிராமணன் நுழைஞ்சு என்னென்ன பண்ணால் இவன் அட்ராக்டிவாக ஆக்க முடியும் பார்த்து அதை கவர்ச்சிகரமானதாக்கி தான் அதை கைப்பற்றி விட்டு அதை நடைமுறைப்படுத்தி அதை காலை ஊன்ற வரைக்கும் சைலண்ட்டாக செய்வான். செஞ்சு அதை காலை ஊனிட்டு உடனே இதுக்கு மேலே நம்மளை ஸ்ட்ராங்காகிட்டே தெரிஞ்ச உடனே டகான்னு அப்போ எழுந்து அப்போ வேறு மாதிரி பேசுவான். முதல்ல பேசும்போது வேறு மாதிரி, உள்ளே நோஞ்சி காலை ஊன்றும் போது வேறு மாதிரி பேசுவான். காலை ஊனிட்டு உடனே டகால்னு அப்படியே திருப்பி என்ன செய்வியா அப்படின்னு ரவுடி தேசம் பேசுவாள். இப்போ பிராமண பெண்கள் சில பேர் பேசுறதை பாருங்கள், சரியாக இருக்கும். இப்போ என்னுடைய வேலை என்னன்னா இதை சொல்ல வர. அப்போ இந்த மாதிரிலாம் இவங்க இருக்க தொட்டு என்ன ஆகிறது என்றால் அந்த சமயத்தின் நோக்கம் காணடிக்கப்படும். இப்போ சமீபத்திய புதிய சமயம் வள்ளலார் ஏற்படுத்திய அருட்பெருஞ்சோதி என்கின்ற சமரச சுத்த சன்மார்க்க சங்கம். இப்போ இன்னும் அதில் பிராமணன் நுழையலை. பிராமணன் வாழ்ஞ்சான் ஏதோ ஓரளவுக்கு இப்போ போராடி வெளியேற்றி வச்சிருக்கிறாங்க. இப்போ நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன். இப்போ அவர் ஜீவகாருண்யம், அந்த கொலை புலை தவிர்த்தல் வேண்டும், இதை முன்வைத்து ஆன்ம நேய ஒருமைப்பாடு, ஆன்ம நேயம். இப்போ தைப்பூசம் வரப்போகுது, அவருடைய ஜோதியில் கலந்து அதால் கூட இருக்கலாம். அப்போ அந்த ஆன்ம நேயம், இப்படி அன்பு என்ற இதுவே போயினே இருக்கு. இப்போ இதில் பிராமணன் இப்போ 100 வருஷம்தான் ஆகுது. அது ரொம்ப புதிய சமயமாக இருக்குது. ஆனால் எப்படி பார்த்தாலும் இது உள்ளகிற முட்டாளுங்க மெதுவாக அவனை உள்ளே இழுப்பான். பிராமணன் இல்லாத இடத்துல பிராமணன் வந்தால் தான் அது வளரும் அப்படின்னு ஒருத்தன். இன்னொருத்தன் ஆமாம் அவங்க சொல்கிறதும் சரிதான், அவங்கள ஒதுக்கணும்னு அவசியம் இல்லை, ஒரு வச்சிருந்த சங்கத்திலே ஒரு பிராமணர் கூட இருந்தாருன்னு ஒருத்தன் கண்ணம்னா இழுத்துருவானு.
இழுத்துட்ட உடனே இதே வேலை தான் நடக்கும். அங்கே அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை மந்திரம் ஆரம்பித்து அவங்க சடங்கு சம்பிரதாயம் செய்ய வைக்கிற ஒரு இதுவாக இவன் மாறிட்ட உடனே இவன் யூத சமயம், சமணம், பௌத்தம், இந்து சமயம் இவைகளிலே செய்து வருகிற அதே வேலையை அங்கே செய்வான். அங்கே என்ன செஞ்சிருவான், நீ அன்பா இல்லைனாலும் பரவாயில்ல, கருணையாக இல்லைனாலும் பரவாயில்ல, நீ அசைவம் சாப்பிட்டாலும் பரவாயில்ல, அதுக்கு தழுப்பா எங்களுக்கு ஒரு பணம் கட்டி அதுக்குன்னு ஒரு மகா ஜோதி மந்திரையாக வள்ளல் பெருமானே சிரிக்கிறேன்னா சொல்கிறதெல்லாம் கேட்டு எனக்கு அவர்களுடைய தொடர் இருப்பதுனால அவங்க எளிதாக அவங்க சிரிக்கிறாங்க. புன்முறுவல் ஏதாவது உண்மை ஏற்கனவே சொன்னேன் நான். காண்பார்க்கு போன வகுப்பில் சொன்னேன், காண்பார்க்கு எளியோனே காணார்க்கு அரியோனே. அவங்களுக்கு தெரியாதவங்களுக்கு அவங்க ரொம்ப அரியுது, தெரிந்தவர்கள் அவர்கள் எளிமையாக இருப்பார். சரி, அதை போட்டோம். இப்போ அவன் என்ன செய்வான்னு சொன்னால் அதை அவன் சொல்லிவிடும், நீ தழுப்போ ஒரு அமௌண்ட்டை கொடுத்து மகாமந்திர யாகம் ஒன்று நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம், வள்ளலாரை வச்சு அதை பண்ணிட்டீங்கன்னா நீ அசைவம்லாம் சாப்பிட்டுக்கலாம், ஆனால் அருட்பெருஞ்சோதி கும்பிட்டுக்கலாம் அப்படின்றோம். சரியா போச்சா? இன்னி வரைக்கும் வளபெருமா நெறியை பின்பற்றுகிறவர்கள் கண்டிப்பாக சைவ உணவு தான் சாப்பிட்ணும், அசைவம் சாப்பிடணுன்றது தெளிவாக இருக்கிறாங்க, அதில் தான் வராங்க. ஆனால் நீ பார்ப்பன நுழைந்த பிறகு இதை தான் செய்யும். இது யூத சமயத்தில் இதான் செஞ்ச உடனே அந்த கொள்கையை வீக்காக்கி விட்டுருவோம். அந்த எந்த நோக்கமும் அங்கே இதே தான் பண்ணாலே அப்பா அம்மா வயசான காலத்தை தவிக்க விட்டா நம்ம தமிழ் சொல்லுது அன்னையும் பிதாவும் முன்னேறி தெய்வம்டா. முதல்ல அவங்க தான் தெய்வம், அப்புறம் தான் மீதி எல்லாம் அவங்கள முதல்ல கவனி, தெய்வத்தை போல் அவங்கள கவனின்னு சொல்லி கொடுக்குறது. அதே தான் அங்கேயும் சொன்னார் மோசேவும். தெரியுதா? மோச நபிகளும் சொர்க்கம் எங்கே இருக்கிறது, தாயின் காலடியில் இருக்குதுறான்னு சொல்லிட்டு போனார் அவரும். அப்போது அந்த பெற்றோரை கவனிக்கிறது வயதான காலத்தில் அந்த பசங்க நன்றியோடு இருக்கணும். தன்னை வளர்த்து ஆளாக்கி இப்போ வயதாகி அவர்கள் பலகீனமாக இருக்கிறாங்க, நம் கடமை அவர்களை பேணுதல்ன்றது போயிட்டு அவங்க என்ன பண்ணிட்டா டால்முட் எழுதி அதில் பார்ப்பன இவங்களது வேறு பேரில் இருப்பான், வேறு இடத்துல. இங்கே பிராமின்னு இருக்கிறான், அங்கே ஆர்த்தடாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 பேரில் இருந்தான், பரிசேயர்கள், சதிசேயர்கள், வேதப்பவர்கள். உடனே அதை தழுப்பா ஒரு அமௌண்ட் கொடுத்துட்டு நான் பரிகாரம் உனக்கு கோகணும், கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணுவோம், நான் அப்பா அம்மாவை கவனிக்காமல் போனேன், அந்த பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டுடும் போ அப்படின்னு விஷயம். அப்போ வீணாக போச்சா? அப்போ அவன் அப்பா அம்மாவை கவனிக்காதவன்ல அடப்பட நம்ம கடைசியில் ஒரு அமௌண்ட்டு கொடுத்து இவங்களை விட்டு ஒரு பூஜை பண்ணிக்கின்னு அதெல்லாம் பரிகாரம் பண்ணிக்கலான்னு. அந்த பரிகார பூஜைன்றதில்ல, அதுதான் எல்லா சமயத்து ஆதிசமயங்களையும் கெடுக்கிறது. அதை பார்ப்பான், அருமையாக கையாண்டு அவனுக்கும் பணம் சம்பாரிச்சுப்பான். அப்போ அந்த தப்பு செஞ்சாலும் இவன் தான் நம்மளை அந்த பாவத்திலேருந்து காப்பான், இவனுக்குன்னு நன்றியாக இருப்பான். ஜம்முன்னு ஓடும் இவங்க வண்டி. அப்புறம் இவங்க சுற்று தான் ஒரு பாப்பம் சொல்கிறான்ல, நாங்களாம் பிறக்கும்போதே புனிதமானவர்கள் அப்படின்னு விட்டாம்பார். ஏன்னு நான் அசந்துட்டேன். நான் இது வரைக்கும் கேட்ட பாப்பற புழுவிலேயே நான் கேட்ட அசந்து போன புழு அதுதான், தெரியுதா? ஏன்னா நானும் இதே மாதிரி புத்தகத்தெல்லாம் போய் ஆராய்ச்சி பண்ணி வரல. 19 வயசில் உண்ணாமலை அம்மன் நல்லவன்றதுக்கும் பரிசுத்தன்றதுக்கும் வித்தியாசம் சொல்லி என்னை வளர்த்தவர்கள். நான் உயிரோட தான் இருக்கிறேன், நான் அவனை செத்து போல. என்ன வளர்த்து ஆளாக்கி குருவை காட்டேன்னு நடராஜரை சுற்றி குருக்கிட்ட போய் அவரை நீ தேறினால்தான் நீ என் சீடன், நீ தேரலன்னா நீ ஒன்று என்ன குருன்னு சொல்லிக்கோன்னு சொல்லி நல்லா உசுப்பேத்தி வளர்த்து தேறின உடனே அது அவ்வளோ மகிழ்ச்சி அடைந்தேன். தேரணுன்னா நம்மளுக்கே தெரியும், குரு சர்டிஃபிகேட் கொடுக்கணுன்னு தான் அவசியம் இல்லை, அது அனுபவம் என்பதனால் சொந்தமாக நமக்கே தெரிந்து விட இப்படி வருகிற விஷயம் அது. அது பேர் இப்போ சமீபம் 60 வயசுக்கு மேலே இப்போ உண்ணாமலை அண்ணாமலை கோயில் சுற்றணுன்னா அந்த பரிசுத்திலே பல நிலைகள் இருப்பதை இப்போ காட்டுறாங்க. பார்த்தா அடுத்த ஸ்டேஜ் கொண்டு வர எனக்கு ஆச்சரியமாகுது. அடுத்து இந்த நிலை இருக்கிறது பரிசுத்தமான, நம்ம அன்பர்கள் வரைக்கும் சொன்னது சாதாரண விஷயம் இல்லை, அதுலேயும் இருக்குது. இவ்வளோ போகுது அது சப்ஜெக்டு. அந்த பாப்பம் அந்த ஜனங்களை அறியாமலே வச்சுட்டு அந்த பாமர மக்கள்கிட்ட இப்படி ஒரு அடினா இந்த நிலையில் இருக்கிற எனக்கு அங்கிருந்து பார்த்தா எப்படி இருக்கும்? அவ்வளோ அந்த பாப்பார புழுவில் அசத்துற புழு அதுதான். பிறக்கும் போதே நாங்களாம் புனிதமானோம்னு சொன்னாம்பார். அதுதான் இதை மாதிரி ஏமாற்றிருப்பான் சார். அங்கே யூத சமயத்தில் சமண போதை எல்லா இடத்துலையும் அப்போ இயேசு கண்டின்னு கண்டிச்ச
தொட்டு அவரை கொண்டானது இவனுக்கு தெரிந்தல. அதனால தான் அந்த முடிவு வரும். இவங்களை யாராவது இவங்க தவறுகளை சுட்டி காட்டி இவர்களை திருத்த போனால் அவங்கள கொலை பண்ணிடுவான். அதுவும் இவருடைய வழக்கம். இங்கே அதெல்லாம் சிவன்லாம் இல்லை, பெருமாள்லாம் இல்லைன்ற சமணம் தான் நம்மளுக்கு அப்படியே சொல்லி வரும்போது அப்புறம் சுவாமிகள் இல்லை சிவபெருமானுக்கு அவருடைய அருளால் நான் சூளை நோய் எனக்கு தீர்ந்ததுன்னு சொல்லி அவர் பாடுறாரு. அவ்வளோதான். நீ பாவி துரோகி, நீ இது பண்ணிட்ட கல்லில் கட்டி கடலில் போட்டு சித்திரவதை பண்ணி என்னென்ன பண்ணிட்ட மாதிரி அதுதான் இவன் பண்ணுவான். யாராவது இவர்களுடைய பொய்க்கு எதிரான உண்மையை பேசினா அந்த உண்மையாளர்களை பொய்யன் துரோகின்னு சொல்லி பழி போடுவான். அதுவும் பல 100 பழிகளை போட்டு பார்ப்பான். அவன் தான் பார்ப்பான். பார்த்தோன்னே ஏன்னா ஒன்றாவது ஒர்க் அவுட் ஆகுதா பார்ப்பான். எது ஒர்க் அவுட் ஆகுதா அது பெருசாக்கி அரச தாண்டியாக வாங்கி கொடுத்து அரசனை விட்டு தான் சித்திரவதையாக பண்ணுறான். அங்கேயும் ராஜ தண்டனையாக தான் நீதிமன்றத்தை நிறுத்தி தான் இயேசுவையே சிலுவையில் அறையிறான். அவ்வளோ பெரிய தீத்திறமையாளர் பிராமணர். அப்போ நான் எதை உங்களுக்கு பிரச்சாரம் பண்ணுறது? இயேசுபிரான் சொல்லாததையா நான் புதுசாக சொல்லிட்டு போகிறேன். அதனால் நான் இயேசுபிரானுடைய இந்த அகம்புறம் என்ற அந்த 2 விஷயங்களை சொல்லும் பொழுது இந்த பிராமணர்கள் வெறும் புறச்சடங்கை மாத்திரமே வைத்து தங்களை மக்களிடம் வசதியாக நினைக்க வைத்து தங்களுடைய சடங்கு வியாபாரத்தை பெருக்கிக் கொள்வதற்காக மாத்திரம் அதுக்கு அவன் பண்ணுற அத்தனை விதமான அந்த தில்லுமுள்ளு தான் அவன் ஜாதி குருமால் ஏற்படுத்துறது, அவங்களுக்கு பிரிவான்றது, அவங்களுக்கு அரசாங்க மூலமாக அவங்களுக்கு முக்கியத்துவத்தை ஏற்படுத்துறது, பிறகு அவங்கள விட்டு சாஸ்திரத்தை திருத்துறது. அங்கே புது சாஸ்திரம் டால்மோன்னு எழுதுனா அது தோற்று போச்சுன்னு தெரிஞ்சோடனே இங்கே இருக்கிற நல்ல சாஸ்திரத்தில் பொய்யை கலந்து கெடுப்பான் பார்ப்போம். அதே ஞாபகம் வச்சு இங்கே வந்தோன்னே அவனுடைய சாமர்த்தியம் இருக்கிற உண்மை சாஸ்திரம் கீதையில் 4 ஜாதி நானே படிச்சேன் கிருஷ்ணன் சொன்ன வாயில் சொரு நம்பர் பொய்யா அப்படி பண்ணுவான். எங்கே பொய்யை சொருனா ஜனங்க சந்தேகமாக வரதான் சொருவி 1000 வருஷம் அது ஜெயிப்பான் அவன் புழு. நானே கூட இன்னொரு பதிவு போடுறேன். கெட்டுக்காரனின் பொய்யும் புரட்டை 8 நாளில் தெரிஞ்சிடும் தமிழ் பழமொழி இருக்குது. அதனால் எப்படியாப்பட்ட பொய் 8 நாளில் தெரிஞ்சிடும். பாப்பா மட்டும் எல்லாத்துக்கும் விதி விலக்கு. இந்த எதிர்மறை சமாச்சாரங்களுக்கு இதெல்லாம் எது நெகட்டிவ் அது எதுவுமே பாமனுக்கு பொருந்தாது. 1000 விஷயம் மாற்றும். பார்ப்பனை போய் நில்லுன்னு நினச்சி அப்படி ஏமாற்றி அந்த சமூகத்தை அழித்து அது ஒழிகிற நேரம் அவங்களுக்கு தெளிவாக தெரியும். கம்ப்ளீட்டாக கப் 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 கப்புன்னு எல்லாம் இப்போ எஸ்கேப் ஆகிறான் பாரு. எல்லாம் பிராமின் கிறிஸ்டியன்னு போகிறான், பிராமின் ஆர்த்தடாக்ஸ் முஸ்லீம்னு போகிறான் பாரு. அதை தான் செய்வோம். தெளிவாக தெரியும். ஏன்னா இப்போ இவனுக்கு யாகம் ஓதி மந்திரம் ஓதி கனகதாரா சோத்திரம் சொல்லி அதை லக்ஷ்மி தேவி யாகம் பண்ணி அதெல்லாம் பண்ணியும் நம்ம நாடு ஏழையாக தான் இருக்குது. இதெல்லாம் பண்ணாத அந்த நாடெலாம் பணக்கார நாடாகுது. இங்கேருந்து வேலைக்கு தெரியும், அங்கே தான் போகிறோம். இப்போ இது எல்லாரும் அறிவில் தெரியுமா? தெரியாது. முதல்லையாவது தெரியாது. இப்போ இருக்கிற ஊடக தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு எல்லாருக்கும் சாதாரணமான புரிஞ்சுக்கிறோம். இதெல்லாம் இல்லாத அவங்ககிட்ட தான்டா போய் நம்ம நிற்கிறோம். அதை தெரிஞ்சோன்னா அடுத்த செகண்ட் இவன் போகிறான் பார். போயிட்டு அங்கே எல்லாம் போய் கேப்சர் பண்ணிடுறான் பார். பண்ணிட்டு ஒன்று அது அவ்வளோதான். இது நான் என் கிறிஸ்துவ மத ஸ்தாபகரே சென்ட் பீட்டரும் சென்ட் பாலும் தான். ஆனாலும் நானே சொல்கிறேன் அவ்வளோதான். கிறிஸ்துவ சமயம் அப்போது இந்த எச்சரிக்கை இல்லாமல் பிராமணர்களை உள்ள நுழைய விட்டதோ இதுக்கப்புறம் கிறிஸ்துவ சமயம் அது கிறிஸ்துவமாக இருப்பது அரியுது. ஏற்கனவே அப்படி இல்லை. பாதிரியார் இல்லாமல் இன்றைக்கி பெய்டு பாசஸ் தான். புசதப்பச்சு பாஸ் பண்ணி போனால் நீ பாதிரியார் போ, அவ்வளோதான். அப்படி ஆகிப்போச்சு. தவிர அவங்களும் அகம் புறம் 2 வச்சு அந்த அகத்தினுடைய தகுதியை வச்சு பாதிரியான்றதெல்லாம் இல்லை. ஏற்கனவே அதிலே பாதி போயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்ப்பனை நுழைய விட்டோன்னே அதுக்கப்புறம் அவனை நிறைய வகுப்பில் சொல்லிட்டேன் அவனை என்னென்ன செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் இது இந்த மாதிரி சிறிய அளவில் இந்த வள்ளல் பெருமானுடைய சன்மார்க்க சங்கமாவது எச்சரிக்கை இருக்கணும். இல்லைன்னா அதுவும் காலி. அதனால் இயேசுபிரானுடைய இந்த வசனத்தை நான் இன்னும் பல வகுப்புகள் எடுப்பதாக இருக்கிறேன். அகம் புறம் 2 இருக்கிறது. புறத்தில் இருக்கிற நான்லாம் இன்னைக்கு கூட நினச்சேன் இயேசுபிரான் சொன்ன மாதிரி கை குழம்புலாம் சாப்பிட்டால்தான் நம்பலாம். அதனால் டகான்னு திருப்பணும். நம்மளும் சென்ட் பீட்டர் ஃபாலோவர்ஸ் ஒரு கை கழுவாத சாப்பிடுங்க அப்போ தான் அதையும் ஒரு இது மாதிரி திருப்பி விட்ருவோம். அது ஒரு அறிவுகளை கோட்டை விட்டு அது ஒரு மூர்க்கத்தனமான நம்பிக்கையை எடுத்துன்னு போகிறது எல்லாருக்கும் அது ஈஸியாக இருக்கும். அதெல்லாம் இல்லை. திரும்ப வாங்க. இதுக்கு புறத்திலும் சுத்தபத்தம் வேணும், அகத்திலும் சுத்தபத்தம் வேணும். ஆனால் எது பெருசுன்னா புறத்தில் கை கழம் சாப்பிட்டா அந்த அழுக்கு போய் மலை வழியாக வெளியே போய்டுன்னே சொல்கிறார் இயேசு.
ஆனால் உள்ளத்தில் பொல்லாங்க இருக்குது, அதை சுத்தம் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன நடவடிக்கை எடுத்துன்னு கேட்குறாரு. இன்ன வரைக்கும் பதில் இல்லை. 2000 ஆண்டுகள் ஆயிடுச்சு. அந்த அழுக்கு கேமை தான் விளையாடுறானே தவிர பார்ப்பனன் அவன் சுத்தமாக படுத்திக்கிறதுக்கு கீரல் கூட அவனோட இடமா தயாராக இல்லை. நீங்கள் பிராமணன் இவ்வளோ கொடுமை செய்கிறான்னா எத்தனை பிராமணனுக்கு பொங்கி போய் ஏன்டா அப்படி செய்கிறேன், நம்ம 4 சாத்தி முன்னாள் தாண்டா நம்ம இனத்து பேரே கெடுத்துன்னு கேட்டிருந்தான்னா 10% கேட்டிருந்தாலே இன்றைக்கி அந்த இனம் திருந்திருக்கும். அப்படி பண்ணுறதே கிடையாது. அதுக்கு பதிலாக நீ யோக்கியமா அப்படி கேட்டு சொல்கிறவன்லாம் யோக்கியம் இல்லைன்னு ஆக்கி இவங்க என்னென்ன பண்ணலாம், அவனை திருந்தாத அவன் இருப்பானோ அதையெல்லாம் முட்டு கொடுத்தோன்னா அவன் இன்னும் 2 ஜம்முஷா நம்ம இனம் நம்மளை காப்பாற்றுது, நம்மளுக்கு என்னத்துக்கு இன்னும் 2 அடி கூத்தடி அவ்வளோ கூத்தடிச்சாதான் நம்ம ஜனங்க நம்மளை விட்டு கொடுக்க மாட்டாங்கன்ட்டு அவன் அடிச்சுன்னு தான் போவான். அப்போ இன்னும் பெரிய தப்பு, இன்னும் பெரிய குற்றம், பெரிய அளவில் மக்கள் எவ்வளோ ஐயோ அம்மாடியான்னு இவங்களை தாங்க முடியாத அளவுக்கு கத்தும் ஜனங்க. அப்போ வேறு வழியே கிடையாது. எதுக்கு அவங்க எதிர்க்கும் பொழுது சுத்தமாக இந்த இனத்தை அழிக்க தான் பார்ப்பாங்க. இவங்களை திருத்த முடியாது. இப்போ நானே சொல்லிட்டேன், ஆனால் அழியுங்கன்னு நான் சொல்லலை. ஆனால் இவர்கள் போகிற நிலைமை இவர்களை தாங்க முடியாத அளவுக்கு பிராமின் டார்ச்சர் அந்த ஜனங்களுக்கு மன அழுத்தத்தை கொடுத்ததுன்னா அது அங்கே தான் போய் முடியும். அது அவங்களுடைய தலையெழுத்து. அவங்க ஜனங்களை திருத்துறதும் அது மாதிரி நிலைமைக்கு போகாமல் பார்த்துக்கிறதும். எனக்கு ஆனால் கீரல் கூட நம்பிக்கை இல்லை. அவங்க அதெல்லாம் இறங்குவாங்க, செயல்படுவாங்கன்ட்டுலாம். நான் உங்களுக்கு சொல்கிற தாசன்மார்கள் எச்சரிக்கையாக இருங்க. பிராமண கெடுதி பின்னால் உங்கள் பேரம் பேத்தி கொள்ளு பேத்திலாம் அவங்க ஏற்படுத்துகிற சங்கத்து உள்ள ஒரு மெம்பரை ஆக்கி விடுறது, அதில் அவங்க கொடுக்குற சின்ன சின்ன பதவியை தூக்கி போடுறது, அதுக்கு ஆசைப்படணும், அதிலெல்லாம் செய்யவே பெரும் பாவத்தை செய்ய வைப்பான் பிராமணன். அவனால் பெரும் பாவத்தை செய்ய வைக்க முடியலன்னா அவன் பிராமணனே கிடையாது இல்லையா? இயேசுபிரான அன்னைக்கு கழுவில் அடித்து சிலுவையில் அடித்து பிராமணன் மட்டுமா செஞ்சான்? செய்யணுன்னே நான் பிராமணெலாம் சேர்ந்தான், செஞ்சு அழிஞ்சானு. அப்புறம் சமையல் கல்லில் கட்டி கடவுள் பார்ப்போனே இப்போ கல்லில் கட்டினானே அந்த அரசனை விட்டு செய்ய வைக்கிறான். அரசனுடைய ஆளுங்க செஞ்சு அந்த நான் பிராமின் குரூப்பை அதை செய்ய வைக்கிறான். இதே தான் செய்வான் அவன். ஏன்னா அவனுடைய இயல்பு. காப்பாற்றி கொள்ள வேண்டியது, உண்மையை சொல்ல வேண்டிய என்னுடைய கடமை. அப்படி நான் சொல்ல என்னால் முடிஞ்ச வரையும் இன்னும் கூட சொல்லுவேன். கேட்டு எச்சரிக்கை அடைந்து உஷாராக உங்களுடைய குழந்தைங்களை நீங்கள் முதல்ல தீமையிலேருந்து காப்பாற்றிக்க வேண்டியது கடமை. அதற்கு பிறகு நன்மை என்பது பெரிய நிலையில் உண்ணாமலையம்மன் சொல்வதை போல் நல்லவன் பரிசுத்தமாக அவைகளை நோக்கி போய்கொண்டே இருக்க வேண்டும். அதுதான் ஆன்மீகம். ஈஸ்வரானுடைய ஆசீர்வாதங்கள் அனைவருக்கும் கிடைக்கட்டும்.